அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம தேய்பிறை அஷ்டமி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணிக்கடியில இத மட்டும் வச்சு நீங்க தூங்கினாலே போதும். 8 மிளக வச்சு இந்த தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா பல வருடங்களா தீராத கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்னே சொல்லலாம். உடனடியா கை மேல பலனை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். அங்காரகனோட பரிபூர்ணமான அருள் இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன் நோய்ங்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது. அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தை மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இது கூட சேர்த்து இன்னைக்கு நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் 12:44 இந்த அஷ்டமி திதி ஆரம்பமாகுது. நாளைக்கு மத்தியானம் 2:51 வரைக்கும் இந்த அஷ்டமி திதி நமக்கு இருக்கு. செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த அஷ்டமி திதி, அதுலயும் தேய்பிறை அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கால பைரவரோட அருளும் நமக்கு கட்டாயமா தேவைப்படும். அந்த வகையில செவ்வாய்க்கிழமை நாள்ல, அதாவது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. இன்னைக்கு ராகு கால நேரம், அதாவது மத்தியானம் 3 மணியிலிருந்து 4:30 வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல சிவன் கோவிலுக்கு போய் கால பைரவருக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நிச்சயமா படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இப்படி ராகு கால நேரத்துல உங்களால சிவன் கோவிலுக்கு போக முடியலன்னா கூட சாயங்கால நேரத்திலேயாவது கோவிலுக்கு போய் பைரவரை வழிபாடு செய்யுங்க. இப்படி நீங்க கோவிலுக்கு போகும்போது பைரவருக்கு பிடிச்ச செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்து நீங்க பைரவரை தரிசனம் செய்யுங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல பைரவரோட வாகனமான நாய்களுக்கு, அதுலயும் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா கருப்பு நிற நாய்களுக்கு கோதுமையால ஆன உணவை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையையும் கஷ்டத்தையும் முழுமையா தீர்த்து வைக்கும். அந்த வகையில உங்களால முடிஞ்சதுன்னா இன்னைக்கு கோவிலுக்கு போங்க. அதே மாதிரி முடிஞ்சவங்க முடிஞ்ச அளவுக்கு நாய்க்கு கோதுமையால் ஆன உணவுகளை உணவா வைக்கிறதுக்கு பாருங்க. இது ரெண்டுமே உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இன்னொரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு தை மாசம் 8ஆம் தேதி. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமி திதி, அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. அந்த வகையில 8/8ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்ல 8/8ங்கிற சேர்க்கை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக நீங்க செய்யுங்க. ஒண்ணு உங்களுக்காக செய்யுங்க, அப்படி இல்லைன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய் ஹொரை நேரம் இருக்கு. கடன் தீரணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க.
அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க. அடுத்ததான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும். கட்டாயமா கோடு போடாத பேப்பரை தான் நீங்க பயன்படுத்தணும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. கருப்பு கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா உங்ககிட்ட இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 8 மிளகு நமக்கு தேவைப்படும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நீங்க இப்ப சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மிளகுல இருந்து நல்ல மிளகா 8 மிளக இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், அங்காரகன் கிட்டையும், முருகப்பெருமான் கிட்டையும், அதே மாதிரி கால பைரவர் கிட்டையும், சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அப்படி இல்லைன்னா கடன் பிரச்சனைய சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. 2-3 வேண்டுதலுக்காக செய்ய வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கக்கூடிய எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு வட்டம் வரைஞ்சுக்கோங்க. இந்த வட்டம் வரையறதுக்கு ஏதாவது ஒரு மூடி வச்சு வரையலாம், காம்பஸ் வச்சும் வரையலாம், அப்படி இல்லைன்னா உங்க வளையல் வச்சும் வரையலாம். உங்க கையால ரஃபா கூட நீங்க வரையலாம். நீட்டா அழகா வரையணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனா இந்த வட்டத்துல நடுவுல எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து நீங்க முடிக்கணும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த வட்டத்துக்குள்ள நான் கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கோடை எழுதிக்கோங்க. அந்த ஹீலிங் கோடு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 18889448. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லிக்கிட்டே நீங்க எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு ஃப்ரேஸ எழுதிக்கோங்க. காட் அப், பியூரிஃபை, கிளியர், சேஜ், பி. இப்ப நான் கொடுத்திருக்கிற மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல தான் நீங்க எழுதணும். 2 வார்த்தைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன கோடு நான் கொடுத்திருக்கேன். அந்த கோடோட சேர்த்து நீங்க எழுதிக்கோங்க. மனசுக்குள்ள இந்த வார்த்தைய சொல்லிக்கிட்டே நீங்க எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்த லைன்ல பிளாக் டர்மோலன் இந்த வார்த்தையையும் எழுதிக்கோங்க. இந்த பிளாக் டர்மோலன்ங்கிறது ஒரு கிறிஸ்டல். உங்களால முடியும்னா இந்த கிறிஸ்டலை கூட நீங்க உங்க கூட வச்சுக்கலாம். இது உங்க பக்கத்துல எந்த ஒரு கெட்ட சக்தியையும் நெருங்க விடாது. இன்னைக்கே வாங்கி இந்த கிறிஸ்டலை வச்சுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. உங்களால எப்ப முடியுதோ அப்ப நீங்க வாங்கி வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த கிறிஸ்டலுக்கு பதிலா நாம இன்னைக்கு இந்த கிறிஸ்டலோட பெயரை பயன்படுத்தும் போது இது நல்ல ஒரு பாதுகாப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல 8 மிளக வச்சு இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க. உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ திரும்பியும் ஒரு தடவை உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தையோ கடன் பிரச்சனையோ சொல்லி அதற்கான தீர்வு கூடிய சீக்கிரத்திலேயே கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்படி நீங்க மடிச்சு வச்சிருக்கக்கூடிய பேப்பரை படுத்து தூங்கக்கூடிய இடத்துல தலகாணி கடியில வச்சிருங்க. இன்னைக்கு செவ்வாய் ஹோரை நேரத்துல நீங்க செஞ்சா கூட நீங்க எந்த தலகாணி வச்சு தூங்குவீங்களோ அந்த தலகாணியோட கவருக்குள்ள கூட இந்த பேப்பரை மடிச்சு நீங்க வச்சிடலாம். தலகாணி வச்சு படுக்கக்கூடிய பழக்கம் இல்லாதவங்க தலைக்கடியில ஏதாவது பெட்ஷீட் விரிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பெட்ஷீட்டு கடியில இந்த பேப்பர் வர்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது. நாளைக்கு காலையில எந்திரிச்சு முதல் வேலையா இந்த பேப்பரை உங்க கையில எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வந்து நின்னுக்கோங்க. உங்க இடது கையில இந்த பேப்பரை வச்சு உங்க தலைய 3 முறை சுத்திட்டு இந்த பேப்பரை மிளகோட சேர்த்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இப்படி தூக்கி போட்டதுக்கு அப்புறமா உங்க முகம் கை காலை கழுவிட்டு நீங்க மற்ற வேலைகளை பார்க்கலாம். இந்த நேரத்துல உங்களால முடியும்னா நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை பாருங்க. இது இன்னமுமே அற்புதமான பலனை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கு தகுந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை நாம முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.